channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா there is no point in அப்படினா எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம வந்து ஒரு செயலை செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ அங்க போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ அவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இத பத்தி அவங்க கிட்ட கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வந்து லேட்டா வர்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ அழுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, எந்த பயனும் இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல வந்து கிளியரா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, இனி என்னன்னா there is no point in அப்படின்னு சொன்னாலே ஒரு செயலை செய்வதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றது தானே. இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் there is no point in எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து என்னன்னா verb வரும். அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும். சரி, அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவரிடம் கேட்பதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம வந்து சொல்லுவோம்ல, அவங்க கிட்ட இத பத்தி கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவரிடம் கேட்பதில் இது அப்படியே இருக்கட்டும், எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்றது. சரியா, அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், there is no point in. ஓகே, there is no point in. அடுத்து அவரிடம் கேட்பதில் இல்ல வந்து verb எது, கேட்கக்கூடிய செயல் தானே. கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ask. கூட அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும் தானே, asking. சரியா, அடுத்து அவரிடம், அடுத்து வந்து வரது ஆப்ஜெக்ட். சரியா, அவரிடம் அப்படின்னு சொல்லும்போது him. அவரை, அவரிடம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஆணை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வந்து him வரும். அப்போ அவரிடம் கேட்பதில் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in asking him. ஓகே, there is no point in asking him. அதுக்கப்புறம் சண்டை போடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொன்னோம்ல, சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. சண்டை போடுவதில் இது அப்படியே இருக்கட்டும், எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா there is no point in. ஓகே, அடுத்து சண்டை போடுவதில் verb, சண்டை போடுறது fight, கூட ing சேர்த்து பேசுவோம், fighting. ஓகே, அப்ப சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in fighting. There is no point in fighting. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. உண்மை மறைப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, உண்மை மறைப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. உண்மையை மறைப்பதில் இது அப்படியே இருக்கட்டும், எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. There is no point in. சரியா, there is no point in எந்த பிரயோஜனமும் இல்ல, உண்மையை மறைப்பதனால. சரியா, அடுத்து என்ன verb, verb எது, உண்மையை மறைக்கக்கூடிய செயல். மறைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, hide. அடுத்து இங்க ing சேர்த்து பேசுறது தானே, hiding. hide, hide, அந்த ஈய வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் ing சேர்த்திருக்கோம். சரியா, hiding. அடுத்து உண்மையை, the truth. ஓகே, அப்போ உண்மையை மறைப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in hiding the truth. There is no point in hiding the truth. ஓகே, நெக்ஸ்ட் அவளை கட்டாயப்படுத்துவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, அவளை கட்டாயப்படுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. அவளை வற்புறுத்துறது. ஓகே, கட்டாயப்படுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப இது எப்படி சொல்லலாம், அவளை கட்டாயப்படுத்துவதில் இது அப்படி இருக்கட்டும், எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா இது எப்படி சொல்றது, there is no point in. There is no point in எந்த பிரயோஜனமும் இல்ல, there is no point in. அவளை கட்டாயப்படுத்துவதில் அடுத்து verb வரும். verb எது, கட்டாயப்படுத்தக்கூடிய
வரக்கூடிய செயல். ஓகே, வற்புறுத்துறது, அதுக்கு ஃபோர்ஸ் பண்றது. ஆனா கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசும் தானே, அப்பா ஈய வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஐஎன்ஜி ஃபோர்சிங். ஓகே, அடுத்து அவளைன்னு சொல்லும்போது ஆப்ஜெக்ட் ஹர். ஒரு பொண்ணு நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்க ஆப்ஜெக்ட் வந்து ஹர் வரும். அப்ப அவளை கட்டாயப்படுத்துவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in forcing her. Okay, there is no point in forcing her. அடுத்து தாமதமா வருவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொன்னோம்ல தாமதமா வருவதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, லேட்டா வர்றதுனால. சரியா, அப்ப லேட்டா வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? எந்த பிரயோஜனமும் இல்ல. there is no point in. there is no point in. எந்த பிரயோஜனமும் இல்ல தாமதமாக வருவதில், தாமதமா வரதுனால. அப்ப verb எது? வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அதுக்கு கூட நம்ம வந்து என்னது ing சேர்த்து பேசுவோம், coming. ஓகே, வரதுக்கு COME. அந்த ஈய வந்து ரிமூவ் பண்ணிட்டு ing சேர்த்திருப்போம், coming. அடுத்து தாமதமாக late. ஓகே, அப்போ லேட்டா வரதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா எப்படி சொல்லலாம்? there is no point in coming late. there is no point in coming late. ஓகே, நெக்ஸ்ட் பயப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொன்னோம்ல நீ பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. இது வந்து உன்னோட நிலையை பற்றி சொல்றது. இந்த பயப்படுறதா இருக்கட்டும், பசியா இருக்கிறது, கோவப்படுறது, அடுத்து சந்தோஷமா இருக்கிறது, வருத்தமா இருக்கிறது, இது எல்லாமே ஒருவருடைய நிலையை பற்றி சொல்றது. சரி, அப்போ இங்க வந்து இது வந்து மெயின் வெர்பு கிடையாது. அப்ப இங்க வந்து நம்ம வந்து வெர்பா யூஸ் பண்றது பி. இதெல்லாம் நம்ம வெர்பா யூஸ் பண்ணணும். அப்ப பாருங்க, எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா இது எப்படி சொல்றது? there is no point in. there is no point in. அடுத்து என்ன வரணும்? verb வரும். ஆனா நமக்கு இங்க வந்து என்னது verb இல்ல, உன்னோட நிலையை பற்றி சொல்றது. ஆனா இங்க வந்து verb-ஆ என்ன இருக்கும்னா be. சரியா, இதுக்கு கூட தான் ing சேர்த்து எழுதுவோம், being. அடுத்து பயப்படுறதுக்கு afraid. ஓகே, அப்ப பயப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in being afraid. there is no point in being afraid. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவளை குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல அவளை வந்து குறை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவளை குறை சொல்வதில், இது அப்படி இருக்கட்டும், எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. there is no point in. ஓகே, there is no point in. எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து அவளை குறை சொல்வதில், குறை சொல்றது, அதுக்கு வந்து என்னது blame. ஆனா கூட ing சேர்த்து பேசுவோம். சரியா, blaming verb. ஓகே, blaming. அடுத்து அவளைன்னு சொல்லும்போது her. ஓகே, அப்ப அவளை குறை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in blaming her. there is no point in blaming her. ஓகே, நெக்ஸ்ட் படிக்காமல் இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொன்னோம்ல படிக்காம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது வந்து என்னது நெகட்டிவ் தானே. படிக்காமல் இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இது எப்படி சொல்லலாம்? எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. there is no point in. ஓகே, அடுத்து என்ன? படிக்காமல் இருப்பதில், படிக்காமல் இருக்கிறதுனால அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். சோ நாட் கூட போட்டுட்டு அடுத்துதான் அந்த வெர்பா ing ஃபார்ம்ல எழுதுவோம். அப்ப என்ன? படிக்காமல், இது வந்து படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, கூட ing சேர்த்து எழுதுவோம், ஸ்டடிங். ஓகே, நாட் ஸ்டடிங், படிக்காமல் இருப்பதனால. சரியா, அப்ப படிக்காமல் இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in not studying. there is no point in not studying. ஓகே, நெக்ஸ்ட்
பிரயோஜனமும் இல்ல. இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட கேட்காம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ போய் கேளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். கேட்காமல் இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எப்படி சொல்லலாம்? எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. Okay, there is no point in. அடுத்து கேட்காமல் இருப்பதில். அப்ப இது என்னது? நெகட்டிவ். சோ நாட் போட்டுட்டு கேக்குறதுக்கு ask கூட ing சேர்த்து பேசுவோம் தான் asking. ஓகே, அப்ப கேட்காமல் இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in not asking. There is no point in not asking. Okay. Next, முயற்சி செய்யாமல் இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நீ ட்ரை பண்ணாம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, சோ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ட்ரை பண்ணாமல் இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதனால. சரியா? அப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. There is no point in. அடுத்து முயற்சி செய்யாமல் இருப்பதனால so not போட்டுட்டு try, முயற்சி செய்யறதுக்கு try கூட ing சேர்த்து பேசுவோம், trying. ஓகே, அப்போ முயற்சி செய்யாமல் இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? there is no point in not trying. There is no point in not trying. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவசரப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, அவசரப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, அவசரப்படுவதில் இது அப்படியே இருக்கட்டும். எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா there is no point in. தானே? There is no point in. ஓகே, அடுத்து verb அவசரப்படுறது. அவசரப்படுறதுக்கு ஹரின்னு சொல்லலாம், இல்ல ரஷ்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆனா இதுக்கு கூட அந்த verb கூட ing சேர்த்து பேசுவோம். hurrying அப்படின்னா ஓகே, hurrying. இது ரஷ் கூட சேர்த்தீங்கன்னா rushing. அவசரப்படுறதுக்கு ஹரின்னு சொல்லலாம், ரஷ்னு சொல்லலாம். கூட இது ing சேர்த்து பேசணும். சரியா? அப்ப அவசரப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in hurrying. இல்லைன்னா there is no point in rushing. ஓகே, நெக்ஸ்ட் நேரத்தை வீணாக்குவதில், டைம் வேஸ்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, டைம் வேஸ்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நேரத்தை வீணாக்குவதில் இது அப்படியே இருக்கட்டும். எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா இது எப்படி சொல்றது? there is no point in. There is no point in. ஓகே, எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து நேரத்தை வீணாக்குவது. ஓகே, என்ன verb இது? நேரத்தை வீணாக்கக்கூடிய செல். வீணாக்குறதுக்கு waste கூட ing சேர்த்து பேசுனா wasting. அடுத்து நேரம், time. wasting time. ஓகே, அப்ப நேரத்தை வீணாக்குவதில் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in wasting time. There is no point in wasting time. ஓகே, அடுத்து புகார் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, கம்ப்ளைண்ட் பண்றதுனால எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கம்ப்ளைண்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. There is no point in. அடுத்து புகார் செய்வதனால, கம்ப்ளைண்ட் பண்றதுனால, verb எது? கம்ப்ளைண்ட் பண்றது. ஓகே, அப்ப complaining கூட ing சேர்த்து பேசுறது. ஓகே, complaining. அப்போ புகார் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்ல, கம்ப்ளைண்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in complaining. There is no point in complaining. ஓகே, அடுத்து கத்துவதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நீ கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா there is no point in. ஓகே, அடுத்து verb கத்துறது. கத்துறதுக்கு shout கூட ing சேர்த்து பேசுவோம், shouting.
shouting. அப்போ கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? There is no point in shouting. There is no point in shouting. Okay? Last one பாருங்க. Last one வந்து homework. சரியா? அழுவதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நீ அழுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, थैंक यू.